أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. الله تعالى 21வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமன் யத்தபி' குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஷைத்தான் அவருக்கு அசிங்கமான அதே போன்று தடுக்கப்பட்ட பாவங்களை ஏவுவான். வலௌலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் மா ஜகா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களில் யாருமே பரிசுத்தம் அடைந்திருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்பவனாகவும் மிக்க அறிந்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடாது என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பல இடங்களில் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக 2வது அத்தியாயம் 168வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, மனிதர்களே பூமியில் உள்ளவற்றிலிருந்து நீங்கள் ஹலாலாக நல்லவற்றை சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அதே போன்று 2வது அத்தியாயம் 208வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் நீங்கள் பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அதே போன்று 6வது அத்தியாயம் 142வது வசனத்தில் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று திரும்ப திரும்ப அல் குர்ஆனில் 4 இடங்களில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். இதிலே 3 இடங்களிலே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா விழித்து இந்த செய்தியை சொல்கிறான். ஒரு இடத்தில் மாத்திரம் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்கிறான். ஏனைய 3 இடங்களிலும் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்குரிய காரணத்தை அல் குர்ஆனின் பல இடங்களிலே சொல்கிறான். அதாவது ஷைத்தான் தெளிவான எதிரியாக இருக்கிறான். மனிதனுக்கு ஷைத்தான் தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான். இதை சூரா யூசுப் 5வது வசனத்தில் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். சூரா யாசீன் 60வது வசனத்தில் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் என்பது ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் ஸுஹ்ருஃப் 62வது வசனத்தில் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அதே போன்று சூரத்துல் அஅராஃப் 22வது வசனத்தில் இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், அதாவது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறான், உங்கள் 2 பேருக்கும் ஷைத்தான் தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே போன்று சூரத்துல் கஸஸ் 15வது வசனத்தில் இன்னஹு அதுவுன் முதில்லுன் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கக்கூடிய தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா நம்மை விழித்து சொல்கிறான். சூரத்து ஃபாத்திர் 6வது வசனத்தில் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள்.
இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவன் தன்னுடைய கூட்டத்தினரை கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்தின் விறகுகளாக, நரகத்திற்குரியவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி அழைக்கிறான் என்று அல்லாஹு தஆலா காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் மனிதனுடைய தெளிவான எதிரி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டார். அவனை எதிரியாக எடுப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்த ஒருவன் தான் ஷைத்தான். மலக்குகளோடு சேர்ந்து இருக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அங்கிருந்தவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கிறான். அங்கே மலக்குகளும் இருக்கிறார்கள், ஜின்கள் அதாவது ஷைத்தான்களும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னவுடன் மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் சுஜூது செய்ய மறுக்கிறான், அல்லது இப்லீஸ் சுஜூது செய்ய மறுக்கிறான். அப்படி மறுத்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனிடம் காரணம் கேட்டபோது அவன் சொல்லுகிறான், خلقتني من نار وخلقته من طين, என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதத்தை களிமண்ணில் இருந்து படைத்திருக்கிறாய். களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நான் போய் சுஜூது செய்வதா என்று அவன் அங்கே பெருமை பேசுகிறான். பெருமை பேசி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய அருளில் இருந்து அவனை தூக்கி எறிகிறான். அதனால் தான் அவனுக்குரிய சிஃபத்துகளில் ஒன்று அர்-ரஜீம். அர்-ரஜீம் என்றால் தூக்கி எறியப்பட்டவன். அல்லாஹுடைய அருளிலிருந்து அவன் தூக்கி எறியப்பட்ட போது அவன் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்கிறான். சூரத்து சாத் 82வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், قال فبعزتك لأغوينهم أجمعين, உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான், நான் அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன், ஆதத்தையும் ஆதத்துடைய சந்ததியினரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அஅராஃப் 16வது 17வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இப்லீஸ் சொல்லுகிறான் அல்லாஹ்விடத்தில், قال فبما أغويتني, என்னை நீ தூரமாக்கிய காரணத்தினால் لأقعدن لهم صراطك المستقيم, உன்னுடைய நேரான வழியில் நான் போய் அவர்களுக்காக வேண்டி உட்கார்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم, அவர்களுக்கு முன்னால் வருவேன். ومن خلفهم, அவர்களுக்கு பின்னால் வருவேன். وعن أيمانهم, அவர்களுடைய வலப்பக்கம் வருவேன். وعن شمائلهم, அவர்களுடைய இடப்பக்கம் வருவேன். அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருப்பேன். நீ உன்னுடைய அருளிலிருந்து என்னை தூக்கி எறிவதற்கு காரணம் இந்த மனிதன் தானே, எனவே இந்த மனிதனை சுற்றி வந்து கொண்டே இருப்பேன், அவர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்துவிட்டு வருகிறான். இந்த சபதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட கருணையினால், நம்மீது கொண்ட அன்பினால் ஷைத்தானை அடையாளப்படுத்தும் போது உங்களுடைய தெளிவான எதிரி என்று அடையாளப்படுத்திவிட்டு அவனை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை. வலா தத்தபிஉ ஷைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ஷைத்தானை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லாமல் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஷைத்தான் நம்முடைய எதிரி என்று. ஷைத்தான் எதிரி என்று தெளிவாக தெரியும் போது அவனுக்கு பின்னால் போக மாட்டோம். ஆனால் அவனுடைய அடிச்சுவடுகள் இருக்கின்றனவே, அந்த அடிச்சுவடுகளை நம்மை அறியாமல் நாம் பின்பற்றலாம். இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்ன என்பதை பற்றி சலஃபு சாலிஹீன்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அவன் விட்டு சென்றவை, அவனுடைய செயல்கள், அதே போன்று அவனுடைய வழி. அதே போல கதாதா சித்தி என்று சொல்லக்கூடிய 2 அறிஞர்கள் சொல்கிறார்கள், குல்லு மஅசியத்தின் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற மாறுதல்கள் அனைத்தும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாகும். இப்னு அத்திய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், وَكُلُّ مَا عَدَى السُّنَنِ وَالشَّرَائِعِ مِنَ الْبِدَعِ وَالْمَعَاصِي مِنْ خُطُوَاتِ الشَّيْطَانِ, சுன்னத்துகள் ஷரியத் சட்டங்கள் தவிர உள்ள பித்அத்துகளும் பாவங்களும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாகும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நவீன காலத்தில் இருந்த ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் என்பது குல்லு ஷைஇன் ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் தடை செய்த அனைத்தும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாகும் என்று சொல்கிறார்கள். இப்ப ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்றால் அல்லாஹ் தடை செய்த எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ் தடை செய்த எதை நீங்கள் செய்ய வந்தாலும்
நீங்கள் உங்களை அறியாமலேயே ஷைத்தானுக்கு பின்னால் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்பது அர்த்தமாகும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் அவனுடைய எதிர்ப்பை நாம் பிறப்பதற்கு முன்னிருந்தே காண்பிக்கிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோடு இல்லறத்தில் ஈடுபட விரும்பினால் மிருகங்களை போன்று ஈடுபடாதீர்கள், மாறாக பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் இந்த இல்லறத்திலே ஈடுபடுகிறேன். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக, எங்களுக்கு நீ தரப்போகிற வாரிசை விட்டும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்று துஆ ஓதி கொண்டு உங்களுடைய மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஏனென்றால் மனிதன் கருவிலே தரிப்பதற்கு முன்னாலிருந்து ஷைத்தான் அவனுடைய ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், மாமின் மௌலூதின் யூலத், இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற போது ஷைத்தான் வந்து அந்த குழந்தையை தீண்டுகிறான். அதனால் தான் அந்த குழந்தைகள் பிறக்கும் போது அழுது கொண்டு பிறக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றார்கள். ஏனென்றால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஏனைய அனைத்து குழந்தைகளையும் பிறக்கும் போது ஷைத்தான் தீண்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் மிக பிரதானமானது என்னவென்றால் நம்மிடம் அவன் ஏற்படுத்துகின்ற ஊசலாட்டம், வஸ்வாஸ் என்று நாம் சொல்லக்கூடியது. அல்லாஹு தஆலா சூரத்து நாஸிலே சொல்லும் போது, குல் அஊது பி ரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். குல் அஊது பி ரப்பின் நாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்களுடைய இரட்சகனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், அவர்களுடைய கடவுளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸினுடைய தீங்குகளை விட்டும். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ், இந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிறவன் மனிதர்களிலும் இருக்கிறான், ஜின்களிலும் இருக்கிறான். இப்ப ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவார்கள். குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய கொள்கை, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கொள்கை மிக முக்கியம். அதிலும் சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்லாம் என்ற அவர்களுடைய கொள்கை மிக பிரதானம். உயிரை விட மேலானது அவர்களுடைய கொள்கை தான். அவர்களுக்கு கொள்கைக்காக வேண்டி எதையும் இழப்பார்கள். இந்த கொள்கையில் ஷைத்தான் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷைத்தான் உங்களிடம் வந்து ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவான். எப்படி உண்டு பண்ணுகிறான் என்றால், நீங்கள் சும்மா போய் கொண்டிருக்கும் போது பிரபஞ்ச சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான். இவற்றை படைத்தது யார் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே தருகிறான். நீங்கள் உடனடியாக என்ன முடிவெடுக்கிறீர்கள்? இந்த வானத்தை பூமியை படைத்தது அல்லாஹ் என்று முடிவெடுப்பீர்கள். இப்போ உடனே திரும்ப அவன் உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இப்போ அல்லாஹ்வை யார் படைத்திருப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம். இந்த சிந்தனையின் பின்னால் நீங்கள் விடை தேடி செல்லாதீர்கள். மாறாக நீங்கள் அந்த இடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். சொல்லி உங்களுடைய இடது பக்கம் துப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்போ கொள்கையை வந்து குழப்புவது, நாம் ஏற்றிருக்கிற கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது, இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் முர்த்ததுகளாக மாறியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தந்த இந்த பெருமதியான கொள்கையை இழந்து நிறைய பேர் நிற்கிற நிலையை பார்க்கிறோம். இப்போ ஷைத்தான் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டம் தான் நம்முடைய கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது. கொள்கையில் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கொள்கை பற்றிய சரியான தெளிவு இருக்க வேண்டும். கொள்கை பற்றிய சரியான தெளிவு இல்லாமல்
பரம்பரையாக கேள்விப்படுகிற கொள்கையோடு இருக்கிறவர்கள் வேகமாக ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி விடுவார்கள், இலகுவாக வழிகட்டு போவார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். கொள்கையை பற்றி எந்த ஞானமும் அவர்களிடம் கிடையாது. அவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற இந்த வஹியை கொண்டு கொள்கையை புரிந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. கொள்கை எப்படி புரிந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? மறுமை நாளை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? கலா கதிரை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? அதே போன்று வேதங்களை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக நாம் கேட்டு பார்த்தால் எல்லாம் நம்முடைய பெற்றோர் சொன்னார்கள், ஊரிலே சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், கேள்விப்பட்டோம் என்ற கொள்கையோடு இருக்கிறார்களே தவிர அடிப்படையான கொள்கையை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை. மாஷா அல்லாஹ், இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ரமலானுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே குர்ஆனை பற்றிய ஒரு தஃப்சீர் வகுப்பு நடைபெறுகிறது என்றால் உண்மையிலேயே தேடி அந்த வகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. ஆனால் மக்களுக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் தான் இருக்கின்றனவே தவிர இந்த வேலைகள் இரண்டாம் பட்சமாக ஆகிவிட்டன. கொள்கையை படிப்பதற்கு நேரம் இல்லை, கொள்கையை படிப்பதற்கு தியாகம் செய்ய முடியாது, கொள்கையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எந்த கஷ்டமும் பட முடியாது என்ற நிலையில் இருந்து கொண்டு கொள்கையை தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில் வந்து நிறைய ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி கொள்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அந்த குழப்பத்திற்கு அடிமைப்பட்டு கொள்கையை இழந்துவிடக்கூடிய நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். ஷைத்தானுக்கு நன்றாக பிடித்தவர்கள் யார் என்று கேட்டால், இல்ம் இல்லாமல், அறிவில்லாமல் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் ஷைத்தானுக்கு மிக பிரியமானவர்கள். இஸ்லாமிய அறிவு இல்லாமல் மார்க்கத்தில் பக்தியோடு இருக்கிற மக்கள் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானவர்கள். ஏன்? அறிவுள்ளவர்களை வழிகெடுக்க முடியாது, அறிவில்லாதவர்களை மிக இலகுவாக வழிகெடுத்து விடலாம் என்பதனால் ஷைத்தான் அப்படி வருகிறார். கொள்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஷைத்தானுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இபாதத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இபாதத்தில் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்றால், உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்குள் செல்லும் போது ஒரு நல்ல உறுதியான எண்ணத்தோடு செல்கிறேன். தக்பீர் கட்டிவிட்டால் பல எண்ணங்களும் வந்து தொழுகையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகிறது. தொழுகையில் இருக்கிறேன், ஆனால் தொழுகையிலே இல்லை. நம்முடைய மக்களை போல இன்றைக்கு அவர் அத்தால்லீன் என்று முடிக்கும் போது நிறைய பேர் ஆமீன் சொல்கிறார்கள். தொழுகையில் யாரும் கிடையாது. அத்தால்லீன் என்று வரக்கூடிய ஒரு இடத்தில் நிறைய பேர் ஆமீன் சொன்னதை பார்த்திருப்பீர்கள். இப்போ வலப்பால்லீன் என்று சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு ஆமீன் சொல்லுகிற நினைப்பில் இங்கே சொல்கிறார். சிலர் என்ன செய்வார்கள், தில்கர் ரசூலை ஓதி கொண்டு வரும்போது சில இமாம்கள் அல்லாஹு என்று கொஞ்சம் ஊண்டி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது சிலர் ருக்குவுக்கு போய் விடுவார்கள். இப்போ அவர் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று ஓதுவதற்காக அல்லாஹு என்று சொல்லும் போது ருக்குவுக்கு போய் விடுவார்கள். இப்படி தொழுகையில் இருந்து மனிதனை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை, இப்படியான ஒரு நிலை தனக்கு ஏற்படுவதாக உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு ஷைத்தானுடைய வேலை. அந்த ஷைத்தானுடைய பெயர் ஹின்ஸப் என்பதாகும். இவன் வந்து இப்படி உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுவான். அப்படி குழப்பத்தை உண்டு பண்ணும் போது நீங்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். இடது பக்கம் தொழுகையில் நின்ற மாதிரி இடது பக்கம் துப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இப்ப தொழுகையில் இபாதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது, 3ஆ 4ஆ என்று குழப்பத்தை ஏற்படுத்துவது. இதைவிட பயங்கரமான குழப்பம் என்னவென்றால் தொழ வராமலேயே ஆக்குவது. எப்படி தொழ வராமல் ஆக்குவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் இரவு தூங்கச் சென்றால் ஷைத்தான் உங்களுடைய தலைமாட்டில் வந்து 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சை போட்டுவிட்டு அவன் அப்படியே போய்விடவில்லை, உட்கார்ந்து அந்த முடிச்சுகளிலே அடிக்கிறான். 3 முடிச்சுகள் போட்டுவிட்டு போட்ட முடிச்சுகளிலே அடிக்கிறான். அடித்து சொல்லுகிறான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், நீண்ட இரவு உனக்கு இருக்கிறது, நன்றாக தூங்கு. இது கேட்குதா நம்முடைய காதுக்கு? நம்முடைய காதுக்கு கேட்பதில்லை. ஆனால் இது மனதில் ஏற்படுகின்ற ஒரு ஊசலாட்டம். இந்த ஊசலாட்டத்தை மனதிலே அவன் ஏற்படுத்துகிறான். இப்போ ஒரு மனிதன் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉ என்று துஆக்களை எல்லாம் ஓதிவிட்டு தூங்குகிறான்.
தூங்கி ஃபஜ்ருடைய நேரம் வரும்போது எழுந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதினால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். அலாரம் வைக்கிறான், அலாரம் அடிக்கிறது, அதை மெதுவாக அழுத்தி ஸ்னூசிங்கில் போடுறான், முடிச்சு அவ்வளோ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இன்னும் டைம் போய் கொண்டிருக்கும் போது ஷைத்தான் வந்து மனதோடு பேசுவான், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இப்போ மக்கள் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் தூங்குவாங்க, திரும்ப அலாரம் அடிக்கும் 10 நிமிஷத்தில், திரும்ப என்ன செய்வான், ஸ்னூசிங் மாற்றுவான். கடைசியில் அப்படியே டைம் போய் எழுந்து பார்ப்பான், சூரியன் உதித்திருக்கும். இந்த மனிதன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவன் யார் தெரியுமா? இவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்தான். காதுக்குள்ள ஷைத்தானுடைய சிறுநீரை வைத்துக் கொண்டு தூங்கியவன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷைத்தான் இபாதத் செய்ய விடாமல் நம்மை தடுப்பான். இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவனுக்கு என்ன தேவை? மனிதனால் நாம் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ்வினால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டோம். எனவே நாம் நரகம் போவதற்கு யார் காரணமோ அந்த மனிதனை சொர்க்கம் போக விடக்கூடாது. இந்த விஷயத்தை அவன் கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்படி பல கோணங்களில் நம்மோடு விளையாடுவதை பார்க்கிறோம். அதே போன்று வாழ்க்கையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவது, வாழ்க்கையில வந்து சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். சந்தேகத்தை உண்டு பண்ணினால் இவன் குழம்பி போவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்திலே மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்க வருகிறார்கள். வந்தவர்களோடு பேசிவிட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்து மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை பொழுது அந்த வழியால் 2 அன்சாரி தோழர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் சற்று வேகமாக நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், அலா ரஸ்லிகுமா, நிதானமாக செல்லுங்கள், அவசரமாக செல்கிறீர்கள், நிதானமாக செல்லுங்கள். இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயை என்று சொன்னார். சஹாபாக்கள் 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இது என்று கேட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஷைத்தான் ஆதமுடைய மகனின் இரத்தம் ஓடுகிற நரம்புகளில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். வ இன்னி ஹஷீது அன் யூகிஅ ஃபீ குலூபிகுமா ஷைஆ, உங்களுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒன்றை அவன் ஏற்படுத்தி விடுவானோ என்று நான் பயந்தேன், அதனால் தான் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். இப்போ வாழ்க்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்தினா எல்லா குழப்பமும் வந்துவிடும். சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டால், மனங்களுக்கிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தி விட்டால் ஈஸியாக நரகத்திற்கு போய்விடுவோம். நல்ல நண்பர்களாக இருப்போம். இவன் வந்து மனசில் ஏதாவது ஒரு ஈகோவை, ஒரு காம்ப்ளெக்ஸை இப்படி ஏற்படுத்தி அவரில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். அதுக்கு பிறகு அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிப்போம், அவரை பற்றி தப்பெண்ணம் கொள்ளுவோம். அதுக்கு பிறகு அவர் கவுண்டராக நம்மளை பற்றி பேசுவார். பிறகு முற்றும். அதற்கு பிறகு செய்த உதவிகள் எல்லாம் சொல்லி காட்டப்படும். காரசாரமாக சண்டை நடக்கும். அதற்கு பிறகு அவதூறுகளை பரப்புவார்கள். ஈஸியாக நரகத்திற்கு போவார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஷைத்தான் தன்னுடைய இப்லிஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே கொண்டு போய் போடுகிறான். போட்டு உட்கார்ந்திருக்கிறான். அவனுடைய படை பூமியிலே போய் குழப்பம் பண்ணி விட்டு வருகிறார்கள். வருகிறவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறான். என்ன செய்தா என்ன செய்தா என்று கேட்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். அவனது வளமையான ரூட்டின் வேலைகள். எனவே அதை கேட்டு பெரிய ஒரு ஆச்சரியப்படாமல் வரவேற்றுக் கொண்டிருக்கிறான். ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஷைத்தான்கள் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன். சொல்லாங்க. அவன் உடனே என்ன செய்கிறான் என்றால், அந்த ஷைத்தானை இப்லீஸ் பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்து, நீதான் என்னுடைய ஆள் என்று சொல்கிறான். இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க என்றால் அதுக்கு பிறகு ஈஸியாக நரகம் போயிடுவாங்க. ஷைத்தான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் விளையாடுகிறான். அதே போன்று நாம் செய்யக்கூடிய அமல்களை, மோசமான செயல்களை நமக்கு அழகாக காட்டுவான். உதாரணமாக அல்லாஹு தஆலா 8வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்லும் போது, வஇத் ஸய்யன லஹும் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக ஆக்கி காண்பித்தான். அதை நினைவு கூறும். அதாவது
நாம் சில தவறுகளை செய்வோம். அதற்கு ஷைத்தான் நமக்கு நியாயங்களை சொல்லுவான். உதாரணமாக நம்ம தூங்கியிருப்போம், ஃபஜ்ர் தொழாமல் தூங்குவோம். இப்போ ஷைத்தான் என்ன சொல்லுவான்னா, நீ நைட் இல்லாமல் ஒரு 2 மணி வரை விழிச்சு கொண்டிருந்தாய், எனவே தான் நீ தூங்குகிறாய். அல்லது ஜமாத்துக்கு போக மாட்டோம், ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு போக மாட்டோம், அல்லது ஏனைய தொழுகைகளுக்கு ஜமாத்துக்கு போக மாட்டோம். ஷைத்தான் நமக்கு ஒரு காரணம் சொல்லுவான். நீ கடையில் இருக்கிறாய், விட்டுட்டு எப்படி போக முடியும், யாராவது திருடிட்டு போயிடுவான், அல்லது நீ இப்போதான் பயணம் போய் வந்திருக்கிறாய். இப்படியாக அவன் ஜமாத்திற்கு நாம் போகக்கூடாது என்ற உணர்வை தந்துவிட்டு அதை அழகாகவும் ஆக்கி காண்பிப்பான். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இப்போ சமூகத்தில் அவன் 2 பேருக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தினா இவர் அவரை பற்றி புறம் பேசுவார். புறம் பேசும்போது என்ன சொல்றார், நான் மார்க்க நலனுக்காகத்தான் அவரை பற்றி புறம் பேசினேன், சமுதாய நன்மைக்காக வேண்டித்தான் அவரை பற்றி புறம் பேசினேன். எப்படி ஷைத்தான் அழகாக காண்பிக்கிறான். இவர்கள் அவர்களை அறியாமல் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டு செல்வதை பார்க்கிறோம். இப்படியாக ஷைத்தான் நம்மை அவனுடைய வழிக்கு அழைத்து செல்வான். 16வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கமதலி ஷைத்தானி இஸ் கால லில் இன்சானி குஃபுர். ஷைத்தானை போல அவன் மனிதனை பார்த்து சொன்னான், நிராகரித்து விடு என்று. மனிதன் நிராகரித்த போது அவன் சொன்னான், இன்னி பரீஉம் மின்க், நான் உன்னிலிருந்து ஒதுங்கிவிட்டேன், எனக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். இந்த 2 பேரும் ஒரு பயணம் செல்ல வேண்டும். அந்த சகோதரியை யாரிடம் விட்டு விட்டு செல்வது என்ற ஒரு குழப்பமான நிலை அவர்களுக்கு உருவாகிறது. 2 பேரும் நிறைய பேரை தேடி பார்க்கிறார்கள், யாருமே அவர்களுக்கு படவில்லை. ஆனால் அந்த பிரதேசத்தில் ஒரு நல்ல ஆபித், ஒரு வணக்கவாளி இருக்கிறார். அந்த வணக்கவாளியிடம் இந்த சகோதரியை பொறுப்பாக்கி விட்டு செல்கிறார்கள். இந்த சகோதரி பொறுப்பாக்கி விட்டு சென்றால் அவனும் ஒரு ஆபித், அதை ஏற்றுக்கொள்கிறான். இவர்கள் போய்விட்டார்கள். போன பிறகு இந்த பெண் அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பாள். காலப்போக்கிலே இவள் மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த பெண்ணை அவன் தன்னுடைய ஆசைக்கு அடிமைப்படுத்தி விட்டான், விபச்சாரம் செய்து விட்டான். விபச்சாரம் செய்ததும் இவனுக்கு பயம் வருகிறது. இப்போது என்ன செய்வது என்று இப்போ பயம் வந்தால் இவனுடைய மனதில் ஷைத்தான் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறான். இந்த பெண்ணுடைய சகோதரர்கள் 2 பேரும் வந்தால் உன்னை கொலை செய்து விடுவார்கள், எனவே நீ ஏதாவது ஒரு வழியை தேடிக்கொள்ளுங்கள். இப்போ ஷைத்தானுடைய உள்ளத்தில் திரும்ப ஒரு வழியை கொடுக்கிறார்கள் என்றால், இந்த பெண்ணை நீ கொலை செய்து விட்டு புதைத்து விடு. கொலை செய்து புதைத்து விட்டால் எங்கே என்று அவர்கள் கேட்கும் போது எங்கோ ஓடி போய் விட்டாள் என்று நீ சொல்லலாம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த ஆபிதும் அப்படியே செய்கிறார். செய்த பிறகு திரும்ப அவனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இப்போ அவர்கள் தேடி பாடியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பமான நிலை இவனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து விடுகிறார்கள். சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கே என்னுடைய சகோதரி என்று கேட்கும் போது இவன் மனம் குழம்பி போய் இருக்கிற நேரத்தில் ஷைத்தான் இவனிடம் சொல்கிறான், நீ என்னை வணங்கினால், என்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஷைத்தான் சொல்கிறான். சொன்னவுடன் இவன் குஃப்ரை செய்து விடுகிறான். ஃபலம்மா கஃபர, குஃப்ரை செய்த போது இப்போது ஷைத்தான் என்ன சொன்னான் என்றால், இப்போ குஃப்ரை செஞ்சாச்சு என்ன பாதுகாறு என்று சொன்ன போது ஷைத்தான் அவனை பார்த்து சொல்கிறான், இன்னி பரீஉம் மின்க் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் உன்னிடமிருந்து ஒதுங்கி விடுகிறேன், நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி ஓடிவிட்டான். கடைசியிலே இந்த ஆபித் காஃபிராக மாறிவிட்டார் என்று இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் சஹீஹானதா லைஃபானதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃசீரிலே குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இது யதார்த்தமானது. ஷைத்தான் இப்படித்தான் நம்மை கொண்டு போய் குஃப்ரில் தள்ளுகிறான். ஒவ்வொரு சின்ன ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன தப்பு தான் பண்ணுவோம். அந்த தப்பை மறைப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய தப்பு அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். பிறகு அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய தப்பு அதை விட பெரிதாக இருக்கிறது. நிறைய பார்க்கிறோம். விபச்சாரம் செய்கிறார்கள், கடைசியில் கொலை செய்து விடுகிறார்கள். ஷைத்தான் நம்மை கொலை குஃபுர் என்கிற அளவுக்கு கொண்டு செல்வான்.
எனவே தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 4 இடங்களில் சொல்கிறான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இது அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட அன்பினால் சொல்லக்கூடிய ஒரு அருமையான உபதேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உபதேசம் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றால், அல்லது ஷைத்தானுடைய அடிச்சுவட்டிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் தக்வாவாகும். தக்வா என்ற ஆயுதத்தினால் மாத்திரம்தான் இந்த ஷைத்தானை நாம் குத்தி விரட்ட முடியும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயம் 201வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் ஷைத்தான் ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தினால் ததக்கரு, அவர்கள் விழித்துக் கொள்வார்கள், உணர்வார்கள் ஷைத்தான் வந்து விட்டான். தெளிவாக இருந்து கொண்டு இதோ நம்மிடம் ஷைத்தான் வந்து விட்டான் என்று கவனமாக இருப்பார்கள். இந்த கவனம் தக்வா இருந்தால் வரும். தக்வா இல்லை என்றால் இந்த கவனம் வராது, ஷைத்தானுடைய வழியில் போய்கொண்டே இருப்போம். நமக்கு அது நியாயமாகப்படும். அவரை பார்ப்போம், இப்போ நாம் இப்படி கொஞ்சமாகத்தான் ஹராம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆளுமே ஹராம் சாப்பிட்டிருக்கிறார், நம்ம புறம் பேசுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அந்த இபாதத்தாலேயே புறம் பேசிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதாக இருந்தால், இதெல்லாம் பார்த்தோமாக இருந்தால், இந்த ஹலால் ஹராம் எல்லாம் பார்த்து தீன் என்றெல்லாம் வாழ்ந்தோமாக இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது, நம்முடைய பிள்ளைகளை பார்க்க முடியாது. இப்படி எப்படி நமக்கு நியாயங்களை சொல்லி 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 ஷைத்தானுடைய வழியில் சென்று கொண்டிருப்போம். சமுதாயம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்யுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கடுமையாக சொல்லும் போது, இன்றைக்கு நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அந்த உறுதியான கொள்கையோடு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம் என்று சொல்கிறார்கள், நான் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், இதற்காக எது வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் என்ற நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஷைத்தான் எல்லாவற்றையும் அழகாக காட்டிவிட்டான். முஸ்லிம் பெயர், அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் நம்முடைய ஊரில் இங்கே ஒரு காரணம் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு லேட்டாகி வாரத்துக்கு என்ன காரணம் கேட்டால், அரபில் ஹுத்பா ஓதுறாங்க புரியலன்று. அரபில் ஹுத்பா இருந்தாலும் தமிழில் ஹுத்பா ஓதினாலும் ஜும்மா இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்தால்தான் பட்டியலில் பேர் பதியப்படும். ஆனால் பாருங்க, அரபுல ஹுத்பான்னு சொல்லி ஜும்மா கடைசி நேரத்தில் வெளியே ரோட்ல நின்று தொழுதுட்டு போறது. ஊர்ல தமிழ்ல ஹுத்பா ஓதுறாங்க, அங்கேயும் என்ன பிரச்சனை? மிம்பருக்கு ஏறும்போது ஒரு பள்ளியில கூட, பள்ளி நிறைந்த பள்ளியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இகாமத் சொல்லும் போது மாஷா அல்லாஹ் ரோட்டெல்லாம் வீதிகள் முழுக்க மக்கள் நிற்பார்கள். என்ன காரணம்? அதே நேரத்தில் உல்டாவாக பாருங்கள், தலைகீழாக ஒரு இசை கச்சேரி, ஒரு பட்டிமன்றம், ஒரு அரட்டை அரங்கம், ஒரு அரசியல் மேடை என்றால் மக்கள் எப்படி ஒரு பெரும் கூட்டமாக அங்கே வந்து நிற்கிறார்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை எவ்வளவு இலகுவாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் மௌத்தாக வேண்டியவர்கள், இதுல மாற்று கருத்து கிடையாது. நம்மகிட்ட என்ன தர்க்க ஆற்றல் இருந்தாலும், என்ன பலம் இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், நம்மகிட்ட என்ன பதவி இருந்தாலும், பதவி இல்லாவிட்டாலும் நாம் எல்லோரும் மௌத்தாக வேண்டியவர்கள். மௌத்தாகும் போது தக்வாவோடு மௌத்தாக வேண்டும். மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். இப்போ முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு மிகப்பெரிய தடையாறு? ஷைத்தான். எனவே தான் அல்லாஹு தஆலா நம்மோடு அன்பாக அழைத்து சொல்கிறார். யா அய்யுஹல் காஃபிரூன் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அவனுக்கு பின்னால் செல்கிறவர்களை கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்திற்கே அழைத்துச் செல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் பாரதூரத்தை, அதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை நமக்கு சொல்கிறார். அப்படி நீங்கள் பின்பற்றி போனால் ஃபஹ்ஷாவின் பக்கம் உங்களை அவன் அழைத்துச் செல்வான். ஃபஹ்ஷா என்றால் ஃபாஹிஷத், ஃபஹ்ஷா என்று சொன்னால்
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் தண்டனையை பெற்றுத் தரக்கூடிய பாவங்கள் விபச்சாரம், ஓரின சேர்க்கை, அவதூறு, மதுபானம் அருந்துவது, திருடுவது, இப்படியான பாவங்களுக்கு தான் ஃபஹ்ஷா என்று சொல்லப்படும். முன்கர் என்றால் பொதுவாக தடுக்கப்பட்ட எல்லாமே. இதன்பால் உங்களை ஏவுவார், நீங்கள் செய்வீர்கள். ஷைத்தானுடைய வழியில் நீங்கள் சென்றால், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை அறியாமல் அந்த ரூட்டில் போய்கொண்டே இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அழகாக எச்சரிக்கை செய்துவிட்டு திரும்ப ஒரு மிக முக்கியமான மெசேஜை அல்லாஹு தஆலா சொல்றான், வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் உங்களுக்கு இல்லை என்றால் மா ஜக்கா மின்கும் மின் அஹத் அபதா, உங்களில் யாருமே பரிசுத்தம் அடைய முடியாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் என்பது தஸ்கியா. இந்த தஸ்கியா என்பது அடிப்படையான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் 11 தடவைகள் சத்தியம் செய்தன்னு சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹ, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு வெற்றி, யார் கடைபடிய வைத்திருக்கிறாரோ அவர் நஷ்டவாளி. உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உள்ளம் பரிசுத்தமாகாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்கிற ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு, வ ஸக்கிஹா, அதை பரிசுத்தப்படுத்து, அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன், அன்த வலியுஹா, அதற்கு நீதான் பொறுப்பானவன், வ மௌலாஹா, அதன் தலைவனும் நீயே என்கிற துஆவை சுஜூதுகளில் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகிறது, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தால் தான் அந்த தஸ்கியா கிடைக்கும். இல்லை என்றால் உள்ளத்தில் பெருமை, உள்ளத்தில் பொறாமை, உள்ளத்தில் சந்தேகம், உள்ளத்தில் ஆணவம், எல்லா விதமான நோய்களும் உள்ளத்தில் வந்து குடிகொண்டு விடும். எனவே அல்லாஹ்வுடைய அன்புக்கு நாம் ஏங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு எப்போது கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அன்பு எப்போது கிடைக்கும் சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு என்னுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் உள்ளம் பரிசுத்தம் அடையாது. நீங்கள் எப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட டைம் வரும்போது போய்த்தான் ஆக வேண்டும். அதற்கு பிறகு நான் வாழப் போகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உன்னுடைய ரப்பு வருவான், மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நேரத்தில் நரகம் கொண்டு வரப்படும். நரகம் கொண்டு வரப்படும்னா நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள் இருக்குமா. நரகத்திற்கு 70,000 மூக்கணாங்கயிறுகள். அந்த ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று இழுப்பார்கள். அப்படி நரகத்தை இழுத்து கொண்டு வரும்போது நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும். யௌமஇதின் யததக்கருல் இன்சான், அந்த நேரத்தில் மனிதன் படிப்பினை பெறுவான். ஃபஅன்னா லஹு திக்ரா, அந்த படிப்பினையால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? எப்படி படிப்பினை பெற்று என்ன சொல்லலாம் தெரியுமா? யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கை என்று அவன் எதை குறிப்பிடுகிறான்? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டு வருவதை அவனுடைய வெற்றி கண்களால் நேரடியாக அவன் பார்க்கும்போது கைசெதப்பட்டு கொண்டு சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? என்னுடைய வாழ்க்கைக்காக என்று அவன் சொன்னது மறுமை வாழ்க்கையை. உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இந்த 60-70 வருடங்களை பயன்படுத்த வேண்டும். கஷ்டம், இலகுவான விஷயம் அல்ல. ஷைத்தானை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். அவன் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். முன்னால் பின்னால் வலப்பக்கம் இடப்பக்கம் அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான். இவனை எதிர்த்து போராடி இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் நிரந்தர வாழ்க்கையில் வெற்றி. சுவர்க்கத்திற்குள் நுழைந்ததும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மரணத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுகிறான்.
அறுத்துவிட்டு அங்கே சுவர்க்கவாசிகளுக்கு அறிவிக்கப்படும், நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மவுத் என்பதே கிடையாது. சுவர்க்கத்தில் மவுத் கிடையாது. சுவர்க்கம் என்பது எல்லா இன்பங்களும் நிறைந்தது. அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தக்வா என்ற ஆயுதத்தை வைத்து ஷைத்தானோடு நாம் போராட வேண்டும். ஷைத்தானோடு போராடி கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும், நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். இந்த மெசேஜை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும் போது சொல்கிறான், வல்லாஹு ஸமீஉன் அலீம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஸமீ, நீங்கள் பேசக்கூடிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. நீங்கள் பேசக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். இவனுடைய வாயிலிருந்து ஒரு வேர்டு, ஒரு சொல் வந்தாலும் அது பதியப்படுகிறது. அல்லாஹு அக்பர். நாம் என்னமோ நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். நாம் தான் பெரியவர்கள், நாம் நினைத்ததை செய்ய முடியும், நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறது, நமக்கு நிறைய பொருளாதார பின்புலம் இருக்கிறது, நம்மகிட்ட நிறைய கல்வி இருக்கிறது, எந்த கம்பெனி போனாலும் ஜாப் எடுக்கலாம். இப்படியாக நாம நினைத்து கொண்டு ஏதோ ஒரு மமதையில் ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லாஹு ஸமீ, அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடியவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அலீம், மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்ம் இருக்கிறது, அது விசாலமான இல்ம். அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது. அந்த விசாலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பூமிக்குள் என்ன நுழைகிறது, பூமியை விட்டு என்ன வெளியே வருகிறது என்பதை அல்லாஹ் அறிகிறான். يعلم ما يلج في الارض وما يخرج منها. பூமிக்குள் என்ன போகிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும், என்ன வெளியே வருகிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். وما تسقط من ورقة الا يعلمها. ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹு அக்பர். கொஞ்சம் இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி சகோதரர்களே. மரத்திலிருந்து ஒரு இலை, எந்த மரத்திலிருந்து? உலகத்தில் எங்குள்ள மரமாக இருந்தாலும் சரி, அந்த மரங்களில் இருந்து இலை விழுந்தால் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இந்த மரத்திலிருந்து இந்த இலை விழுகிறது. ஒரு இலை விழுந்தாலும் தெரியும், ஒரு கோடி இலை விழுந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அறிவு விசாலமானது. يعلم خائنة الأعين وما تخفي الصدور. நீங்கள் கண் இமையை அசைத்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எதையும் மறைக்க முடியாது. இந்த செய்தியை சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறார்.